வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 5 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்குலி மற்றும் நட்பூஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். பிஸ்மில்லா கான் மற்றும் லதா மங்கேஷ்கர் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின் சில புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள்ல சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் இன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரோமுகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரவி ரஞ்சன். நாசா விண்வெளி ஆப் சவாலில் எந்த இந்திய அணி சிறந்த விருதை வென்றது? போட்டோனிக்ஸ் ஒடிசி. புதிய RRB அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் லோகோவில் எந்த நிறம் நிதி, நிலைத்தன்மை மற்றும் நம்பிக்கை குறிக்கிறது? அடர் நீலம். எந்த அமைப்பு ரெஸ்பாண்ட் கொடையை வெளியிடுகிறது? ISRO. பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த கூட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு குழுவை நிறுவ இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நெதர்லாந்து. LVM-3 M6 மிஷனில் எந்த செயற்கைக்கோள் ஏவப்படும்? ப்ளூபர்ட் 6. டிசம்பர் 24 சதீஷ் தவான் அப்படிங்கிற மைய பகுதியில இதை அனுப்பியிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெடின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? B. சாய்ராம். 2025ஆம் ஆண்டுக்கான ஃபிலிம்ஃபேர் OTT விருதுகளில் எந்த வலைத்தொடர் மிகப்பெரிய வெற்றியாளராக வெளியிடப்பட்டது? பிளாக் கரண்ட். விண்வெளிக்கு சக்கர நாற்காலியில் பயணிக்கும் முதல் நபர் யார்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மைக்லோ பென்தாஸ். ஸோ இவங்க எதுல போறாங்க, எந்த ஏர்கிராஃப்ட்ல போறாங்க அப்படின்னா ப்ளூ ஆரிஜின் உடைய NX-37 சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி ஏர்கிராஃப்ட்ல தான் இதுல இவங்க விண்ல பயணிக்க போறாங்க. சாந்தி மசோதாவின் கீழ் எந்த அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் கிக் தொழிலாளர் நலனுக்காக சட்டத்தை ஏற்றது? ஸோ கிக் அப்படின்னா இந்த ஜொமேட்டோ ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க தான். இதை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஜார்க்கண்ட். பிராந்திய AI தாக்க மாநாடு 2025 நடத்திய மாநிலம் எது? ஒடிசா. ஸோ எப்ப நடத்தியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 19 இருந்து 20 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. இதோட மைய கருத்து பிளானட், பீப்புள், ப்ராக்ரஸ்.